இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். பாடல்: கொன்றிலாரை கொல சொல்லி கூறினார், தின்றிலாரை தின சொல்லி தெண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து 7 நரகு ஒன்றுவார், அரணான இது உண்மையே அப்படின்னு பாடலில் சொல்கிறாரு. இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். விளக்கம்: பிற உயிர்களை கொலை செய்யும் உணர்வு இல்லாதவரை கொலை செய்ய தூண்டும் கல்நெஞ்சம் படைத்தவர்களும், இறைச்சி உண்ண விருப்பம் இல்லாதவர்களை இறைச்சி உண்ணும்படி வற்புறுத்தும் இரக்கமற்றவர்களும் இவ்வுலகில் பன்றியாய் பிறந்து படாத துன்பங்களை படுவார்கள். அது மட்டுமின்றி இறந்த பின்பு 7 நரகிலும் இடர்படுவார்கள். இதுவே சிவபெருமானின் ஆணையாகும். இதுதான் இப்பாடலின் விளக்கமாகும். அதாவது இவ்வுலகில் மிகப்பெரிய கொடுமையான பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிற உயிர்களை கொன்று அந்த மாமிசத்தை தின்பதாகும். இதுதான் மிகப்பெரிய பாவம்னு திருமூலர் சொல்கிறாரு. கண்டிப்பாக ஒரு உயிரை கொல்லும்போது அந்த உயிருக்கு கண்டிப்பாக வலிக்கும். ஆனால் நம்ம அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டில் அந்த உயிரோட வலியெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. நமக்கு சுவை மட்டும்தான் தெரியுது. ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் பிற உயிரை கொன்று சாப்பிடுவது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மேலும் பார்த்திங்கன்னா, ஒரு சிறிய எறும்பை படைக்க இயலாத நமக்கு அதனை கொல்லும் உரிமையை நமக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. சித்தர்கள் திருமூலர் ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு. அதனாலேயே சித்தர்கள் மொத்தத்தில் எல்லா சித்தர்களும் கொல்லாமையை மிகவும் வற்புறுத்தினர். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறத எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம வள்ளல் பெருமான் கூட, ராமலிங்க அடிகளார் வள்ளல் பெருமான் கூட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு கூட ஒரு பாடலில் இருக்கும். வள்ளல் பெருமான் அப்படியெல்லாம் வருத்தப்பட்டார். நாம் பிற உயிரை கொன்று சாப்பிடும்போது ருசியாகத்தான் இருக்கும். அதோட பின்விளைவு தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். பிறகு இந்த உடலை விட்டு ஆன்மா வெளியானதுக்கு பிறகு அதோட பாவங்கள் மிக மிக கொடுமையாக இருக்கும். அதனால் நம்ம பிற உயிர்களை கொன்று சாப்பிடாமல் இறைவனை நோக்கி தியானம் செய்து நல்வழியை பெற வேண்டும். அதுதான் என்னோட கருத்து. அதனால் பிற உயிர்களை தயவு செய்து கொன்று சாப்பிடாதீர்கள். சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாகப்படுவீர்கள். தண்டனைனா என்ன? பிறப்பு அப்படி கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு பன்றியோ இல்லை ஒரு மாட்டையோ துன்புறுத்தி கொல்றீங்கன்னா மறுபடியும் நீங்கள் மாடாக பிறப்பீங்க. மற்றவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியாது, போன ஜென்மத்தில் நாம் மனிதனாக இருந்தோம் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு மாட்டை என்ன கஷ்டப்படுத்துகிறீர்களோ அதே போல் நீங்களும் மாடாக பிறந்து உங்களையும் கஷ்டப்படுத்துவார்கள். நீங்கள் என்ன செய்தீர்களோ அதே மாதிரி செய்வார்கள். இது உண்மை. நாளைய பதிவில் வேறொரு திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன்.